அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப தீவிரமாகவும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிற ஒரு டைம். இந்த குரூப் 2A அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த 15 நாட்களாக இந்த போட்டித் தேர்வுகளுக்கு மத்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த 2A ப்ரிப்பரேஷன். 2 வருமா, 15 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி 10-12 நாள் ஆயிடுச்சு ரிசல்ட் நமக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி 2 வருமா 2A வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எப்படியாவது 2வும் வந்துடணும் 2Aவும் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டுதல் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. ரிசல்ட் வர அன்னைக்கு நிறைய பேருக்கு குரூப் 2 + 2A ரெண்டுமே கிளியர் ஆச்சு. சில பேருக்கு 2A மட்டும் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு மனம் ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் இருந்துச்சு. நமக்கு 2வும் வந்துருச்சு 2Aவும் வந்துருச்சு, நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு அடுத்த நாட்களில் இருந்து இதற்கான தயாரிப்பை ரொம்ப தீவிரமாக தயாரிக்க தொடங்குறப்ப அந்த கொண்டாட்டமான மனநிலை எல்லாமே கிட்டத்தட்ட திண்டாட்டமான ஒரு மனநிலைக்கு போயிடுச்சு. 2 படிக்கணும் 2A படிக்கணும், 2ங்கிறது டிஸ்கிரிப்டிவ் 2Aங்கிறது அப்ஜெக்டிவ், ரெண்டையும் ஒரு சமயத்தில் நம்ம எப்படி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு விதமான விடை தெரியாத கேள்விகளும் அது சம்மந்தமான ஒரு குழப்பங்களும் தொடர்ந்து இருந்தப்ப இந்த எக்ஸாமுக்கு நம்ம இந்த தடவை கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஊக்கம் குறைந்து அந்த இடத்த பதட்டம் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. பதட்டம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களால் சுமாராக நல்லா பண்ண முடிஞ்ச சில விஷயங்களை கூட உங்களால் நல்லா பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இது சம்மந்தமாக தொடர்ந்து நிறைய பேர் இங்கே இருக்கிற மாணவர்கள், வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த தேர்வு எழுதக்கூடியவர்கள் எல்லார் மனசுலேயும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சில சந்தேகங்கள் என்கிட்ட தொடர்ந்து எல்லாருமே இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10-15 பேர் நான் வெளியில் எங்கேயாவது வெளியில் நம்ம பார்க்குறப்ப கூட இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் எனக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குழப்பத்தோடு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த எல்லா குழப்பங்களுக்குமான சில பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 10-15 பேரை தினம் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10-15 பேருக்கும் கேள்விகளுடைய விதம் தான் வேறு வேறையாக இருக்க ஒழிய கேள்வியோட மையப்பொருள் அப்படிங்கிறது ஒன்று தான். அதில் பெரும்பாலானவர்கள் குரூப் 2A ரெண்டுமே கிளியர் பண்ணிவிட்டு இப்போ எதை நான் ப்ரொசீட் பண்ணுறது, எதை கைவிடுறது, எதை நான் நல்லா படிக்கணும், எதை லைட்டாக படிக்கணும், இப்போ எதை செய்யணும், இல்லை இப்போ எதுவும் செய்யக்கூடாது, இல்லை 2A மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா என்னோடய ப்ரிப்பரேஷனை நான் எப்படி வச்சுக்கிட்டா நான் நிச்சயமாக ஜெயிக்க முடியும், ஆனால் எனக்கு வெற்றி என்பது அவசியமாக தேவைப்படுது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அந்த மையச்சரடு, எல்லா கேள்விகளுடைய அடிநாதம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ அது சம்மந்தமாக சில விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த விஷயந்தான் நமக்கு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மொத்தம் 500 போஸ்ட்டு தான் எடுக்க போகிறாங்க. குரூப் 2Aல கிட்டத்தட்ட 2000 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்லலை, அப்ராக்சிமேட்லி அரவுண்டு 500, அரவுண்டு 2000 போஸ்ட் 2500 போஸ்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த 500 போஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 7000 பேரும், 2000 போஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 21000 பேரும் நமக்கு இந்த தேர்வுகளை நம்ம எழுதுகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இருந்து ஒருவர் வெற்றிகரமாக வர வேண்டும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த தேர்வு எழுதக்கூடிய எல்லாரும் போட்டியாளர்களா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த குரூப் 2A குரூப் 2 எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு போட்டி மிக மிக குறைவாக இருக்கிறது. சுமாராக பர்ஃபார்ம் பண்ணாவே நிச்சயமாக இந்த டைம் குரூப் 2 போஸ்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. ஏன்னா மிக குறுகிய காலகட்டம் தான் நமக்கு. இன்னிலிருந்து கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 2Aக்கு ஒரு 45 நாளும் குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 60 நாட்கள் தான் மொத்த டைம் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே மொத்த ப்ரிப்பரேஷனை ரெண்டையும் நம்ம படித்து முடிக்கணும். அப்படிங்கிறப்ப எல்லாருடைய கவனமும் குரூப் 2A நோக்கி வந்துருச்சு. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஆடுகளும் ரொம்ப காலியாக இருக்குது, அதில் பெரிய போட்டியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் கண்டிஷனில் இருக்குது. கிளியர், ரைட். அப்போ நமக்கு நான் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். 2A ரெண்டுமே எக்ஸாம் வந்துருச்சு சார், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 2க்கு நமக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் 2Aக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் வேறு வேறு. ஆனால் அந்த வேறு அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட்டாக வேறு யூனிட்ஸ் இல்லை, அது எல்லாமே இன்டர்மெர்ஜ்டு தான். குரூப் 2ல் உங்களுக்கு 7 யூனிட் இருக்குது, குரூப் 2Aல 5 யூனிட் இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டுமே இதில் இருக்கிற அந்த 7 யூனிட் தான் இந்த 5 யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 யூனிட் தான் அங்கே 7 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 2 அப்படிங்கிறது நாட் ஓன்லி தமிழ்நாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக நமக்கு குரூப் 1ஓட மெயின்ஸ் ஸ்டைலில் பெரும்பாலும் இந்தியா சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு ஒரு சில கேள்விகள் தமிழ்நாடு ஃபோக்கஸ்டாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது டிஸ்கிரிப்டிவ் குரூப் 2. பட் குரூப் 2A வெரி ஸ்பெசிஃபிக், ரொம்ப ஃபோக்கஸ்டாக உள்ள தமிழ்நாடு ஓரியன்டாக மட்டுமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடமா
குரூப் 2A வந்து ஃபோக்கஸ் ஆகி நிற்கிது. அப்போ நமக்கு இப்போ நம்ம நிறைய பேர் வந்து குரூப் 2 பாஸ் பண்ணிட்டோம், 2A பாஸ் பண்ணிட்டோம், இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுறவங்க அதில் 7 யூனிட்டில் இருக்கிற வெறும் GS மட்டும்தான் படிக்க போகிறோம், GS மட்டும்தான். ஆனால் 2A படிக்கிறப்ப அந்த 7 யூனிட்டில் இருக்கிற அதே விஷயத்தை தான் 2Aல 5 யூனிட்டாக குறைச்சி கொடுத்துருக்குறாங்க, சுருக்கி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த GS போர்ஷனை படிக்கணும். கூடுதலாக நம்ம குரூப் 2 குரூப் 4ல் படித்த பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலத்தையோ கிராமர் போர்ஷனை முழுசாக படிக்கணும். அது இல்லாமல் இது நாள் வரைக்கும் நம்ம படிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு புது போர்ஷனான ரீசனிங் போர்ஷனையும் நம்ம படிக்கணும். ஸோ இதில் ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் குரூப் 2 எழுதுறது ரொம்ப ஈஸி. குரூப் 2A எழுதுறதுக்கு தான் நிறைய உழைப்பும் நிறைய அனுபவமும் நிறைய பயிற்சியும் நிறைய எஃபர்ட்ஸும் தேவைப்படுற இடம் வந்து 2A தான். ஏன்னா 2Aக்கான ஏரியா வந்து ரொம்ப 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 வாஸ்டான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கிளியர்? அப்போ நம்ம குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 500 போஸ்ட்டு தான் இருக்குது. குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2000 போஸ்ட் இருக்குது. அப்படின்னா நாங்கள் ரெண்டுமே கிளியர் ஆகிருக்கு சார். குரூப் 2வும் கிளியர் ஆகிருக்கு, 2Aவும் கிளியர் ஆகிருக்கு. நான் இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்குமான தேவைகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இல்லை. அதனால் நான் சில ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன். இந்த ஃபேக்டர்ஸில் இருக்கிறவங்க குரூப் 2 படிங்க. இந்த ஃபேக்டர்ஸில் மேஜர்லி பொருந்துறவங்க குரூப் 2A படிங்க. இது நான் வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக உங்களுக்கு நான் ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாதிரி சொல்கிறேன். யாருக்கெல்லாம் குரூப் 2 ஃபிட் ஆகும், யாருக்கெல்லாம் குரூப் 2A ஃபிட் ஆகும். ஸோ உங்களுக்குள்ள இந்த விஷயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் என்னோடய அனுபவத்துலேயும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கால அளவை கணக்கில் வச்சும் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஃபிட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் ஃபிட் பண்ணி பாருங்கள். ரைட்? குரூப் 2 படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு குரூப் 4ல் இருப்பீங்க அல்லது குரூப் 2Aல இருப்பீங்க. அப்போ ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க யூ மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் குரூப் 2. நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரசு பணியில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக குரூப் 2 படிங்க. அப்போ அப்படியே உள்டாவா நீங்கள் இந்த பிரித்தெழுதுக மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சரி வேறுபடுத்துக அப்படின்னு ஒரு கேள்வி படிப்போம்னா அது மாதிரி வச்சுக்கோங்க. அரசு பணியில் இருக்கிறவங்க ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க குரூப் 2 படிங்கன்னா, இப்போ எனக்கு குரூப் 2வும் வந்திருக்கு, 2Aவும் வந்திருக்கு, ஆனால் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுடைய முழு ஃபோக்கஸை குரூப் 2Aல வைங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க குரூப் 2க்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் திரும்ப குரூப் 2A போய் ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4லையோ அல்லது குரூப் 2Aல இருந்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ இருக்கிற என்ன பே ஸ்கேல் வரப்போதோ அந்த பே ஸ்கேலில் தான் நீங்கள் ஆல்ரெடி இருப்பீங்க. ஸோ ஃபினான்ஷியலி மானிட்டரி உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் அதில் கிடைக்க போகிறதில்ல. திரும்ப இன்னொரு குரூப் 2A பாஸ் பண்ணி அதனால் அந்த விஷயத்தை விட்டுறலாம். ஸோ நீங்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் அது எந்த சர்வீஸாக இருந்தாலும் குரூப் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அரசு பணியில் இல்லாதவர்கள் குரூப் 2A ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஆல்ரெடி எனக்கு நிறைய மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கேன், UPSC மெயின்ஸ் எழுதியிருக்கேன், அல்லது குரூப் 2வே லாஸ்ட் டைம் எழுதினேன், குரூப் 2 2-3 வாட்டி எழுதியிருக்கிறேன். அது மாதிரி அந்த மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த குரூப் 2வை ரொம்ப ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்க முடியும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க இதில் கிராஸ்பே பண்ண முடியாதா அப்படின்னா அப்போல்லாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு 4 டெஸ்ட் எழுதுனா யாருக்கு வேணாலும் அந்த அனுபவம் வந்துடும். ஸோ ஒரு சரியான வழிகாட்டுதல் மட்டும் இருந்தால் போதும். ஒரு பேப்பர் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், பாயிண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இதில் வந்து ரொம்ப வாஸ்ட் நாலேஜ், பயங்கர டெப்த் நாலேஜெல்லாம் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பரவலான அறிவு இருந்தால் போதும். ரொம்ப ஒரே சப்ஜெக்டில் ஆழமான அறிவெல்லாம் தேவையே இல்லை. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஒரு ப்ரையாரிட்டியில் நான் சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி குரூப் 1 குரூப் 2 முதன்மை தேர்வு எழுதிய அனுபவம் உள்ளவர்கள் நீங்கள் குரூப் 2 எழுதுங்க. எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை சார். ஈவன் எனக்கு காலேஜ் டேஸ்லேயே டிஸ்கிரிப்டிவில் பேப்பர் எழுதுறதுனா ரொம்ப சிரமம். என்னால் இன்ஜினியரிங் பேப்பரே ஆன்சர் ஷீட்டை பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 22 பக்கம் தான் எழுதுவேன். எப்படியோ எனக்கு 70 மார்க் போட்டுருவாங்க. அந்த கண்டிஷனில் இருக்கீங்க. எனக்கு பேப்பர் எழுத வராது அல்லது எழுத பிடிக்காது அல்லது எனக்கு இது சம்மந்தமான எந்த விதமான அனுபவமும் இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ ரொம்ப யோசிக்கலாம் டைம் இல்லை. ஃபுல்லாக 2A வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 2. மூணாவது, லிஸ்ட்டு 1 குரூப் 2ல் லிஸ்ட்டு 1ல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக குரூப் 2 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லிஸ்ட்டு 1ல் இல்லை சார், லிஸ்ட்டு 2 லிஸ்ட்டு 3 லிஸ்ட் 4ல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் மொத்தம் இருக்கிற 500 போஸ்ட்டில் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நம்ம லிஸ்ட்டு 3லையும் லிஸ்ட்டு 4லையும் குரூப் 2ல் லிஸ்ட்டில் நம்ம வச்சுக்கிட்டு நாங்கள் 2A படிக்கல, நான் 2 மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப மிக குறைந்த போட்டியை நீங்கள் சந்திக்க வேண்டிய, மிக குறைந்த வாய்ப்பு இருக்கிற இடத்துல நீங்கள் கடுமையாக போட்டி போட்டு ஒரு வேலையை வாங்க வேண்டியிருக்கும். அதனால் லிஸ்ட்டு 1 தவிர லிஸ்ட்டு 2, 3, 4ல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு 2Aக்கு ஃபுல்லாக உங்கள் ஃபோக்கஸை மாற்றிக்கோங்க. கிளியர்? இது பேசிக்கான விஷயம். இது இல்லாமல் இன்னும் வேறு யாரெல்லாம் 2Aக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா,
குரூப் 2ல் ஃபாரஸ்ட் வந்திருக்கும்ல, அதான் லிஸ்ட்டு 4. ஆப்வியஸ்லி லிஸ்ட்டு 4ல் ஃபாரஸ்ட் வந்தவங்க. நான் ஓட்டியில் வந்து குரூப் 2ல் குரூப் 2 லிஸ்ட்டு 1 இல்லாமல் 2, 3, 4 எது வந்தவங்க, அதான் நான் சொல்கிறது இந்த ஃபாரஸ்ட்டில் வந்தவங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மெயின்ஸ் எழுதுகிறப்ப சார் எனக்கு ரொம்ப நான் சப்ஜெக்டிவாக நாலேஜ் எனக்கு அதிகம், எவ்வளோ வேணாலும் கொடுத்தா நான் கிராஸ் பண்ணிக்குவேன். ஆனால் எனக்கு ப்ரெசன்டேஷனில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எனக்கு நான் ரொம்ப தெளிவாக அவ்வளோ அழகாலாம் எழுத முடியாது. அழகாக எழுதுகிறோம் அப்படிங்கிறத விட என்னால் தெளிவாகவே எழுத முடியாது. என்னோடய எழுத்து இன்னொருத்தவங்க புரிஞ்சு படிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அப்படிங்கிறப்ப அது மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு குரூப் 2A ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல 2வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ஜெக்டிவ் இவாலுவேஷனில் எந்த விதமான பயாஸ் தெரியாது. என்ன ஷேட் பண்ணுறீங்களோ அந்த ஷேடு தான், அதான் ஆன்சர். ஆனால் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இவாலுவேட்டர் உங்கள் பேப்பர் இவாலுவேட் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட அங்கே சில ஆஸ்தட்டிக் வேல்யூஸ்லாம் வேலை செய்யும். நீங்கள் என்ன தான் திறமையாக கண்டென்ட் கொடுத்துருந்தாலும் கையெழுத்து ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அழகான கையெழுத்து அங்கே வேலை செய்யும். ரொம்ப தெளிவாக இருக்கிற கையெழுத்து உங்களை விட கொஞ்சம் லீடு எடுக்கும். அப்போ ரெண்டுமே நமக்கு 2 மட்டும் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேறு வழியே இல்லை, ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் 2வும் இருக்குது, 2Aவும் இருக்குது. பட் எனக்கு பேசிக்காகவே எனக்கு கொஞ்சம் ரைட்டிங் ஸ்கில் எல்லாம் இல்லை. பட் இப்போ எனக்கு இமீடியட்டாக ஐ நீட் ஒன் ஜாப் டு செக்யூர் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் குரூப் 2A. ஸோ இது எல்லாமே சம் ஃபேக்ட்ஸ். ஸோ சில நான் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னதோ மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு தோன்ற விஷயங்களின் அடிப்படையில் வச்சு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். இதை உங்களுக்கு ஃபிட் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும், இந்த இம்மீடியட்டாக ஒரு நீடு இருக்கும். நான் இந்த வருஷம் எப்படியாவதும் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் சார் நான் மேரேஜை ப்ரொசீட் பண்ண முடியும், இல்லை கல்யாணத்தையே நான் இனிமேல் தான் பொண்ணு பார்க்க முடியும், இனிமேல் தான் மாப்பிள்ளை பார்க்க முடியும், இல்லை பார்த்து வச்சுருக்கிற பொண்ணு மாப்பிள்ளையே இந்த எக்ஸாமுக்காக தான் நான் நிறுத்தி வச்சுருக்கிறேன், இல்லை அதையெல்லாம் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன், ஐ நீட் டு செட்டில், எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், மாதம் ஒரு வேலை வேணும், ஒரு சொசைட்டியில் ரெகக்னைசேஷன் வேணும், இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த பிரச்சனைகள் இந்த ஒரு வேலை இல்லாததுனாலையும் குறிப்பாக அரசு பணிக்கு நீண்ட காலமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இதுதான் பிரச்சனை அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணவே முடியாது. பல நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் நீங்களே ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய நீடு ஒரு இம்மீடியட் நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் குரூப் 2Aக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும், யார் குரூப் 2 படிக்கலாம், யார் குரூப் 2A படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர்? ரைட். இப்போ இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 2க்கு உழைப்பு கம்மியாக இருந்தாவே போதும், கண்டிப்பாக நம்மளால் அந்த விஷயத்தை படிச்சிட முடியும். ஏன்னா இங்கே நம்ம GS மட்டும்தான் படிக்கிறோம், டிஸ்கிரிப்டிவில் எழுதுகிறோம். ஒரு பாயிண்ட் மறந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மறந்துருச்சுங்கிறது நீங்கள் அங்கே சொல்ல வேண்டாம். ஆனால் அப்ஜெக்டிவில் அப்படி இல்லை, கேட்குற கேள்விக்கு உண்டான ஒரு பாயிண்ட் மறந்தாலும் அந்த ஒரு கேள்வி போயிடும். ஒரு கேள்வி போச்சுன்னா 100 பேருக்கு கீழே நீங்கள் வந்துடுவீங்க. அப்படிங்கிறப்ப உழைப்பு மிக அதிகமாக தேவைப்படுவது குரூப் 2Aக்கு. ப்ளஸ் நீங்கள் லாங்குவேஜ் படிக்கணும், ப்ளஸ் இது வரைக்கும் படிக்காத ரீசனிங் பார்ட்டை படிக்கணும். அப்படிங்கிறப்ப 2Aக்கான ஃபோக்கஸ் நீங்கள் 2A தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அதை ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட். நான் ஃபஸ்ட்டு இந்த குரூப் 2 பற்றின சில மித்து நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு இப்படி தான் எழுதணும், இப்படி எழுதுனா மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க, இப்படி எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் மார்க் போடுவாங்க, அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுங்க. நீங்கள் கடந்த 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். எத்தனையோ குரூப் 1 குரூப் 2ல் பாஸ் பண்ணவங்களோட பேப்பரை நாங்கள் பார்த்துருக்குறோம். தெர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி. இப்படி தான் எழுதுனா இதில் மார்க் வரும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது காமன் கிடையாது. இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன். எனக்கு ஒரு மாதிரி எழுதி அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ண தெரியும், இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு மாதிரி எழுதி அதே பேப்பரை கம்ப்ளீட் பண்ண தெரியும். எனக்கு ஒரு மாதிரி எழுதி ஒரு விஷயத்தை அழகாக எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல தெரியும், அவங்களுக்கு வேறு மாதிரி இன்னும் என்னை விட சிறப்பாக அவங்களுக்கு சொல்ல தெரியும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த விதம் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறுபடும். அது மனிதர்களுக்கு மனிதர் மாறுபடும், ஒவ்வொரு தேர்வர்களுக்கு நடுவுலையும் மாறுபடும். அதனால் அந்த விஷயத்தை ரொம்ப நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டாம். பட் ஒரு விஷயம் என்ன நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் பேப்பர் யூனிஃபார்மாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு நான் சொல்லலை, நீட்டாக இருக்கணும். நீட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் கண்டென்ட் இருக்கணும், அட் த சேம் டைம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது மொத்தமே 3 மணி நேரம், 180 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம 300 மார்க் எழுதணும், 10 மார்க் எழுதணும், 15 மார்க் எழுதணும். அப்படிங்கிறப்ப ஒரு 10 மார்க் கேள்வியை 5 நிமிடத்துக்குள்ளே எழுதணும், ஒரு 15 மார்க் கேள்வியை 8 நிமிடத்துக்குள்ளே எழுதணும். அப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு கேள்வி எழுதணும், ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு கேள்வி எழுதணும். அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி படி 5 நிமிஷத்தில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுனா நீங்கள் அந்த இடத்துல அந்த கேள்வியை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை யூ ஹாவ் டு மேக் ஃபார் யுவர் செல்ஃப்.
அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் குரூப் 2 எழுதுகிறவங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம இந்த எக்ஸாமை ஜெயிக்க முடியாதா அப்படின்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாகிடும். 300 மார்க்குக்கு முதல்ல எழுதிடணும். அப்போ போட்டியில் நீங்கள் டெஃபினட்டாக உள்ளே இருப்பீங்க. யூனிஃபார்மாக உங்கள் பேப்பரோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப யூனிஃபார்மாக அழகாக நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னா எகைன் நீங்கள் போட்டியில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை கரெக்டான கண்டென்ட்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக மாறிடும். ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இந்த பேப்பரில் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 300 மார்க்குக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஆர்ஓவாக இருக்காங்க சார் பார்த்திபன் அப்படின்னு சொல்லி அவர் 2011 குரூப் 1 ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு. அவர் பேர் பார்த்திபன் சார். வந்து இப்போ டிஆர்ஓவாக இருக்காங்க. மேபி கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வந்திருக்கலாம். அவரோட பேப்பர்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நான் பார்த்துருக்குறேன். ஒரு புக்கில் எப்படி பேராகிராஃப் இருக்குமோ அப்படி ஆரம்பித்து முழுக்க பேராகிராஃபாக எழுதுவார், முத்தாக எழுதுவார், பேப்பர் அட்டகாசமாக கம்ப்ளீட் பண்ணுவார். அதை நம்ம எழுதுனா அப்படி அதை நாங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அது அப்படியே டபுள் த டைம் ஆச்சு. அதே மாதிரி எழுதி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா. பட் அவருக்கு அப்போ என்ன இருக்குது, இயல்பாகவே வேகமாக எழுத வருது, அழகாக எழுத வருது, கண்டென்ட் நல்லா வருது. ஸோ அது அவரோட ஸ்டைல். அட் த சேம் டைம் இப்போ லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட் இப்போ மதுவோட பேப்பர் இருக்குது, மது அபிநயா இப்போ ட்ரைனிங் டிசியாக இருக்காங்க. நீங்கள் மது அபிநயாவோட பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் வேணுமோ அந்த ஃபுல் பேராகிராஃப் ஸ்டைல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பாயிண்ட்ஸ், எல்லாமே பாயிண்ட்ஸாக இருக்கும். என்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ, என்ன அந்த இடத்துல வேணுமோ அதுதான். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நாம் விரிவாக எழுதி தான் இவாலுவேட்டர் அந்த கண்டென்ட்டை புரிஞ்சு அவர் ஏதாவது புதுசாக நாலேஜ் வளர்த்துக்கு போகிறாரா இல்லை. அவர் கையில் ஒரு கீ இருக்கும், அந்த கேள்வி சம்மந்தமாக நீங்கள் எழுதுகிற அந்த கீவேர்ட்ஸு, அந்த புல்லட்டின்ஸ் மாதிரி நீங்கள் முக்கியமான கருத்துக்களை மட்டும் தொகுத்து எழுதுவீங்க. மதுவோட பேப்பர் பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீட்டாக இருக்கும். ஒரு தலைப்பு, ஒரு 2.5 சென்டிமீட்டர் லெஃப்ட் சைடில் ஒரு கேப்பு, ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட் எழுதுனா ஒரு 1 லைன் ஸ்பேஸிங்கு, அடுத்தது ஒரு பாயிண்ட்டு, ஒரு 1 லைன் ஸ்பேஸிங்கு, ஒரு கேள்வி அப்படின்னா ஒரு 10 மார்க் கேள்வினா ஒரு 4 சப்ஹெட்டிங்கு, ஒரு 15 மார்க் கேள்வி அப்படின்னா 7-8 சப்ஹெட்டிங்கு, ஒவ்வொரு பாயிண்ட்டு கிளியும் 4 பாயிண்ட், ஒரு சப்ஹெட்டிங் கிளியும் 4 பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட் வேலிடாக இருக்கும். அதை விரிவாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இவாலுவேட்டருக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் பார்க்குறப்பவே என்ன தெரியும்னா, இவருக்கு இந்த கேள்வியை பற்றின நாலேஜ் இருக்குது, இந்த இடத்துல அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. இந்த விஷயத்தை தான் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிற நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயமே இதுதான். இந்த கிரிக்கெட்டில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, த லைன் அண்ட் லென்த் அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளோ அட்டகாசமான பவுலராக இருந்தாலும், அது பும்ராவாக இருக்கட்டும், சிராஜாக இருக்கட்டும், வேறு யாராக வேணாலும் இருக்கட்டும், த லைன் அண்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பும்ராவை விட அதிகமான ஃபாஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பும்ராவுக்கு நிறைய விக்கெட் கிடைக்கிறதுக்கு காரணம் அவரோட லைன் அண்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேட்ஸ்மேன் எங்கே திணறுவாங்களோ, ஒரு பால் ஒரே லைனில், ஒரு ஈவனாக ஒரு லைன் அண்ட் லென்த்தில் ப்ராப்பராக டெலிவர் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டெக்னிக் நீங்கள் எக்ஸாம் எழுத வரைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது இட் ஷுட் பி இன் லைன் அண்ட் லென்த். ஸோ ஒரு கிரிக்கெட்டில் எப்படி ஒரு பால் ப்ராப்பராக டெலிவர் ஆகணுமோ அது மாதிரி பேஜ் நம்பர் 1 கடைசி பேஜ் வரைக்கும் ஒரு பேப்பரோட ஆன்சர், அதனோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு லைன் அண்ட் லென்த்தில் ரொம்ப ப்ராப்பராக பிளேஸ் ஆச்சு அப்படின்னாவே உங்கள் பேப்பருக்கு ஒரு வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், எங்கே அண்டர்லைன் பண்ணணும், எதை ஹைலைட் பண்ணணும், எங்கே பார்டு சார்ட் போடணும், எங்கே பை சார்ட் போடணும், எதை கட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு டெஸ்ட் எழுதி நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கில் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் உங்களோட பேப்பர், உங்களோட ரைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு லைன் அண்ட் லென்த்தில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ இது வந்து குரூப் 2க்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம். குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு நான் இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒரு குரூப் 2A எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் போட்டி குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல, அது குறிப்பாக ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வேறு எந்த புற அழுத்தமும் கிடையாது. ஃபினான்சியல் நீடோ, ஃபேமிலி ப்ரெஷரோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக இந்த குரூப் 2ல் இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஆட்கள் பெரும்பாலான ஆட்கள் ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதனால் புற அழுத்தம் எதுவும் இல்லாத சமயத்தில் எழுதக்கூடிய உங்களுடைய எழுத்து இன்னும் சிறப்பாக தான் வரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப லிமிட்டடான ரிசோர்ஸஸ் படிங்க, மேக்ஸிமமாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரிசோர்ஸஸ் வந்து லிமிட் பண்ணிக்கோங்க. சிலபஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு உங்களால் ஒரு 15 மார்க் கேள்வி எழுதக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட கண்டென்ட் இருந்துச்சுன்னா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 1ல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. சார், இஸ் தேர் எனி கனெக்ஷன் பிட்வீன் இன்ஸ்டிடியூட் அண்டு டிஎன்பிஎஸ்சி? இங்கே நீங்கள் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுக்குறோன்னு, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு டெஸ்ட்டாக கொடுத்தீங்களோ அந்த கேள்விகள் எல்லாமே அப்படியே அங்கே வந்துருந்துச்சு எக்ஸாமினேஷனில் அப்படிங்கிறது. ஸோ அது ப்ரிடிக்ஷன் பை எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான்
ஸோ அந்த விஷயம் அதை நமக்கு அந்த அந்த ப்ரெடிக்ஷனுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், பேஸ்ட் ஆன் சிலபஸ் வச்சு அந்த விஷயத்தை எளிமையாக கொண்டுட்டு வந்துட முடியும். அந்த விஷயத்தை தான் தொடர்ந்து நம்ம பண்ணியிருந்தோம். அந்த தொடர்ந்து நல்ல ரிசல்ட் வரதுக்கான காரணமும் அதுதான். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமும் உங்கள் சிலபஸை நல்லா டீகோட் பண்ணுங்கள். அந்த சிலபஸில் இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு ஒரு 15 மார்க் எழுதுகிற அளவுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளிவாயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேள்வி வந்தாலும் உங்களால் எழுதிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நான் குரூப் 2 2A 2 எழுதுகிறவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக புதுசெல்லாம் கிடையாது. அது குறிப்பாக நான் சொல்கிறேன், 2க்கு போதும். 2க்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா 2 இருக்கிறவங்க பண்ணுங்கள் ஒரு பார்ட். ஓகே, அடுத்தது 2A சார், நான் 2A மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு மொத்தம் இருக்கிற அந்த 5 யூனிட்டுக்குள்ளே 7 யூனிட் இருக்குது. மொதல் விஷயம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை குரூப் 2Aல படிக்காதீங்க. எனக்கு பாலிட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பாலிட்டிலேயே பயங்கர ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு இருக்கிற 45 நாளில் 30 நாள் பாலிட்டியே படிச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் யூஸ் இல்லை. உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஃபிசிக்ஸ் போர்ஷனில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி வரும். ஜஸ்ட்டு போகிற போக்கில் ஒரு பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா கூட அந்த கேள்வி வச்சு உங்களால் ஒரு கொஷினை ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இங்கே வந்து வெறுப்பற்ற ஒரு சமநிலைக்கு உங்கள் மனசு வந்துடணும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் படிப்பேன், எக்கனாமிக்ஸ் படிப்பேன், சோஷியல் இஷ்யூ படிப்பேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ படிப்பேன், பயாலஜி, பயோடைவர்சிட்டி எல்லாத்தையும் நான் படிக்கிறேன், என்விரான்மெண்ட் படிக்கிறேன், ஜியாகிரஃபி படிக்கிறேன், டிசாஸ்டர் படிக்கிறேன், தமிழ் கல்ச்சர் படிக்கிறேன், கொடுங்க படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை, ஒரு துறவு மனநிலைக்கு வந்துடணும். என்ன வேணாலும் கொடு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு அந்த மனநிலையில் நீங்கள் படித்தா மட்டும்தான் சாரி குரூப் 2A எக்ஸாமினேஷனை ரொம்ப ப்ராப்பராக பண்ண முடியும். கிளியர். ரெண்டாவது பாயிண்ட், குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ் கூட லாங்குவேஜ் படிக்கிறோம், இது வரைக்கும் படிக்காத ரீசனிங் படிக்கிறோம். ரீசனிங் மட்டும்தான் நமக்கு புதுசு. லாங்குவேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நல்லா படித்து லாங்குவேஜில் நல்ல மார்க் வந்ததால் தான் நீங்கள் மெயின்ஸுக்கே முதல்ல வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கரெக்டாக? அது இல்லாமல் நம்மளால் யாராலையுமே வந்திருக்கவே முடியாது. அப்போ நீங்கள் பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ எதை எடுத்திருந்தாலும் அந்த சிலபஸில் என்ன டாப்பிக்லாம் இருக்கோ அந்த டாபிக் இருக்கிறத கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். இப்போ நான் பொது தமிழ் அப்படின்னா அதில் 21 டாபிக் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா 22 டாபிக் இருக்குது. அந்த 22 டாப்பிக்கையும் அல்லது அந்த 21 டாப்பிக்கையும் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப நல்லா படித்ததால தான் உங்களால் இங்கே வந்திருக்க முடியுது. அப்போ இது வந்திருக்க முடியுது அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ப்ரஷ்அப் தான். அப்போ குரூப் 2A படிக்கிறவங்க டெய்லியும் 1 மணி நேரம் நீங்கள் வந்து ரீசனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது அல்லது 1 மணி நேரமாவது நீங்கள் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 200 கேள்வியில் எகெயின் நீங்கள் ப்ரிலிமினரியில் எப்படி உங்களுடைய சக்ஸஸை எது டிஃபைன் பண்ணிச்சு அப்படின்னா உங்களோட லாங்குவேஜ் பார்ட்டும் கணக்கும் தான். அதே மாதிரி உங்களுடைய பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ ப்ளஸ் அது கூட இருக்கக்கூடிய இந்த ரீசனிங் பார்ட், இதுலேயே 100 கேள்விகள் வந்துடுது. இந்த 100 கேள்விக்கு 90+ நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி பேலன்ஸ் இருக்கிற அந்த 100 கொஷினில் ஆன் ஆவரேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா 60 to 65 கொஷின் போட்டாவே கண்டிப்பாக நீங்கள் உள்ளுக்குள்ளே சர்வீஸ்க்குள்ளே வந்துடுவீங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும். அப்படி நம்ம உள்ளுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறப்ப இருக்கிறது அந்த 5 யூனிட் தான். அந்த 5 யூனிட்டுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு பேஸு, அதை தாண்டி ஸ்டாண்டர்டான ரிசோர்ஸஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே இருக்குது. நீங்கள் பட்ஜெட் அப்படின்னா தமிழ்நாடோட பட்ஜெட் படிக்கணும், பாலிசி நோட் படிக்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரீசெண்ட் பாலிசிஸ் படிக்கணும், அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு பேக்கடாக உங்களுக்கான டெஸ்ட் சீரியஸில் உள்ளே இருக்கும், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யார் எங்கே படிச்சிங்கனாலும் அது எல்லாமே கரெக்டாக கவர் ஆகுதா, அந்த கம்போஷன் கரெக்டாக வருதா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணி அந்தளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் கரெக்டாக உள்ள கொண்டு வச்சுக்கோங்க. ஸோ 2A பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். சரி, அப்போ நான் 2A இந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்தது 2 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதை நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன் சார், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சார் அப்படின்னா இப்போவே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச்லேயும் சேராமல், எந்த டெஸ்ட் பேட்சையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல், வேறெவர் யூ மேபி, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் படிச்சுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும், நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் வேணாலும் படிச்சுக்கோங்க. அதை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் எங்கேருந்து வேணாலும் படிச்சுக்கோங்க. ஒரு தரமான டெஸ்ட் பேட்சில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் குரூப் 2Aல பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. இருக்கிற இந்த 45 நாட்களில் அந்த பயிற்சி தான் முக்கியம்.
கண்ணில் பார்க்குற எல்லா கேள்விகளையும் பயிற்சி பண்ணுங்கள். சிலபஸில் அது ரிலேட்டடான விஷயமா இருக்கணும். சிலபஸ்க்கு சம்மந்தம் இல்லாத கேள்விகளை ஒர்க் புக்கெலாம் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அப்போ செல்ஃபாக நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கையில் ஒரு கைடு இருக்கணும். உங்கள் கைடு மீன்ஸ் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி ஒருத்தர் இருக்கணும். உங்களை நல்லா மென்டர் பண்ணக்கூடிய ஒருத்தங்க இருக்கணும். அவங்க உங்களுக்கு தொடர்ந்து கொஸ்டின் எடுத்து கொடுக்கணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வெளியிலிருந்து ஒருத்தங்களால தான் உங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்க முடியுமோ ஒழிய, இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு ரொம்ப லாங்கான ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் சரியாக பண்ணிகிட்ருக்கிறோன்னு நீங்கள் நம்புறதால தான் செல்ஃபாக நீங்கள் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் இது நம்ம ரொம்ப தப்பாக வந்திருக்கிறோம், இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தெரிகிறப்ப அந்த 45வது நாளாக இருக்கும், எக்ஸாம் வந்துடும். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஷுட் ஹேவ் ஒன் மென்டர். உங்களுக்கு ஒரு மென்டர் இருக்கணும், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கணும், ஒரு ப்ராக்டிஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கணும். அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். வெளியிலிருந்து என்ன தான் தூக்கி கொடுத்தாலும், ஊட்டி வளர்க்க நினைத்தாலும் நீங்கள் ஒத்துழைக்காமல் அது எதுவுமே சாத்தியமில்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோங்க. கிளியர்? ரைட். இப்போ நான் 2A + 2 2 வந்திருக்கு சார். ஓகே, 2 எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, 2A எப்படி பண்ணுறதுன்னு கிடச்சிருச்சு. நான் ரெண்டுமே எழுதணும்னு நான் நினைக்கிறேன், என்னால் இதையும் விட முடியாது அதையும் விட முடியாது. அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். 2வும் எழுதுகிறேன், 2Aவும் எழுதுகிறேன், எனக்கு ரெண்டுமே வந்திருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு மொத்தமாக உங்களுக்கு தேவைங்கிறது ஒரு 10 டெஸ்ட்டு தான். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த லைன் அண்ட் லென்த்தில் உங்களுடைய பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிறதுக்கு உங்களுக்கு தேவையானது 10லிருந்து 12 டெஸ்ட் இருந்தால் மோர் தென் எனஃப். ஆனால் அந்த 12 டெஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் கேள்வி வருமானா இல்லை, அதை தாண்டி இருக்கிற டெஸ்ட்டுக்கான கண்டென்ட்டும். இப்போ சிக்ஷாவில் அது 25 டெஸ்ட் இருக்கும், மெயின் டெஸ்ட்டு மட்டுமே ரிவிஷன் இல்லாமல். அப்போ அந்த 25 டெஸ்ட்டும் எழுதணுமா அப்படின்னா நானே வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கிற நாட்களில் நீங்கள் ரெண்டுமே படிக்கிறீங்க அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஒரு 10லிருந்து 12 டெஸ்ட் எழுதுனீங்கன்னா போதும். மீதி இருக்கிற விஷயங்களை நீங்கள் அந்த 10 to 12 டெஸ்ட்டில் ஹவு டு கம்ப்ளீட் பேப்பர் வித் ரெலவெண்ட் கண்டென்ட், த ரைட் அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட், எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அந்த ஒரு 10 டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே நாலேஜ் இன்புட்டு உள்ளே எடுத்துக்கலாம். எப்படி எழுதணும்னு நம்ம கற்றுக்கிட்டோம், எழுதுறதுக்கு தேவையான இன்புட்டை நம்ம நிறைய படித்து உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எக்ஸாமில் உங்களால் சிறப்பாக எழுதிட முடியும். ஸோ குரூப் 2A முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 டெஸ்ட் 7 டெஸ்ட் ஒரு 8 டெஸ்ட் எழுத முடியும். இன்னொரு 60 நாள் இருக்குது, 45 நாளில் நான் ஒரு 6-7 டெஸ்ட் எழுதி அந்த ரிதம் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் போதும். அந்த ரிதம் பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈவன் குரூப் 2A முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 2க்கு தனியாக 15 நாள் டைம் இருக்குது. அந்த 15 நாள் எந்த ப்ரெஷரும் இல்லாமல், தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லை, குரூப் 2Aல எந்த ப்ரெஷரும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 15 நாள். அது கிட்டத்தட்ட 3 டைம்ஸுக்கு ஈக்குவல். அது அடுத்த 45 நாட்களுக்கு ஈக்குவல் அந்த 15 நாள். அந்த 15 நாளில் குரூப் 2ல் நீங்கள் விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே பண்ணிடலாம். கிளியர்? அப்போ 2 + 2A என்ன வந்திருக்கோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், 2A எக்ஸாமினேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 7 டெஸ்ட் 8 டெஸ்ட் அளவுக்கு எழுதி ஒரு ரிதம் பிடிச்சி உங்கள் பேப்பருக்கு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு வாட் இஸ் த லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது நீங்கள் குரூப் 2க்கு 2Aக்கு இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே சிலபஸ் தான். திரும்ப படிக்கிறப்ப 2A நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிடுவீங்க. 2A பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 15 நாளில் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி 2Aயும் படிச்சிடலாம். ஸோ கைவசம் இருக்கக்கூடிய இந்த 60 நாட்களில் இது சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் இதுதான் சாத்தியமான விஷயம். அப்போ இந்த 45 நாள் குரூப் 2Aக்கு இருக்குது, 60 நாள் குரூப் 2க்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனநிலையை மட்டும் உறுதியாக வச்சுக்கணும். இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மனநிலையை வச்சுக்கோங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் இந்த அடைவதற்கு இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற மனநிலையை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை ரொம்ப தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். இந்த எக்ஸாமை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற பயம் இருக்கலாம், ஆனால் பதட்டம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா பதட்டம் ரீப்ளேஸ் பண்ணவே கூடாது. பயம் வேலை செய்ய வைக்கும், பதட்டம் உங்களை படுக்க வச்சிரும், பதட்டம் ஆகக்கூடாது. அப்போ இருக்கிற 45 நாளில் நம்ம என்ன படிக்கிறோம்? இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் என்ன, அந்த ரிசோர்ஸஸை வச்சு ஜெயிக்கிறதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. வெற்றிக்காக திட்டமிடுவது, வெற்றிக்கான செயல்களை சரியாக திட்டமிடுவது, திட்டமிட்ட செயல்களை மறுபடியும் சரியாக செயல்படுத்துவது. அப்படியே ரிவர்ஸ் தான். செயல்களை திட்டமிடுறோம், திட்டமிடுற செயல்களை மறுபடியும் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரோம். இது ரெண்டும் சரியாக நீங்கள் அமைச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இருக்கக்கூடிய இந்த 45-60 நாட்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நிறையா பயிற்சி பண்ண போகிறோம். எதுக்காகவும், அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அப்படின்னு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கலங்காமல் தயங்காமல் மனம் தளராமல் இந்த அடுத்த 60 நாட்கள் உங்கள் மனநிலையை வைத்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் பயிற்சி சிறப்பாக இருக்கும். ஒரு தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, களத்தில் நிறைய வியர்வை சிந்தினால், பயிற்சியில் நிறைய வியர்வை சிந்தினால்
யுத்த களத்தில் குறைவாக ரத்தம் சிந்தலாம் அப்படின்னு ஒன்று. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பீரியடில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வி கேன் ப்ரிவெண்ட் லாஸ். அந்த இடத்துல நம்ம இறுதி கட்டத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் நிறைய பயிற்சி சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் திரும்ப திரும்ப மைண்டில் வச்சுக்க வேண்டியது, இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே படிக்கணும், நமக்கு பிடிச்சதை படிக்கக்கூடாது, தேவையானதை படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சு நல்லா பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது திரும்ப வருவதற்கு உங்களுக்கு இன்னும் 1 வருடம் ஆகலாம். வாய்ப்புகளே நம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த வரங்கள். இப்போ இந்த வரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மட்டும் 45 நாள் 60 நாள் இல்லை. தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்குமே இந்த 45 நாள் இந்த 60 நாள் தான். இந்த நொடி வரை யாருமே தீவிரமான தயாரிப்பில் இறங்கி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பேர் தான். இன்னும் சில பேருக்கு ஏதோ ஒரு ஊசலாட்டத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மனநிலையை கொண்டுட்டு வந்துடுவாங்க. வள்ளுவர் சொன்ன மாதிரி வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் அப்படின்னு. ஸோ ஒரு வினையின் ஒரு வினை ஒரு செயல் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவனுடைய மனம்தான். வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு என்ன நடந்தாலும் அடுத்த 60 நாள் இந்த ப்ரிப்பரேஷன்லேருந்து நான் விலக மாட்டேன். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படவில்லை. எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நேர்மையாக இறுதி வரை உறுதியாக சரியாக முறையாக நான் போராடுகிறேன் அப்படிங்கிற மனநிலையோடு போராடுங்க. பசி நோக்கார் கண் துஞ்சார் மெய்வருத்தம் பாரார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனநிலைக்கு வந்துடுங்க. பசி நோக்க வேண்டாம், கண் துஞ்ச வேண்டாம், மெய் வருத்தம் பார்க்க வேண்டாம் அடுத்த 60 நாட்களுக்கு. அதுக்காக நான் தூங்கவே வேண்டாம்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, தினந்தோறும் 6 மணி நேர உறக்கம் அவசியம். உறக்கம் போக மீதி இருக்கும் நேரத்தை நீங்கள் உருப்படியாக செலவு பண்ணிங்கன்னா போதும். அப்போ கருமமே கண்ணாயினார் அந்த கண்டிஷனில் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக இருக்கும். என்ன சந்தேகம் எதுனாலும் திரும்ப கேளுங்க. என்னன்னாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் திரும்ப உங்கள் கூட பேசுகிறேன். நன்றி.